ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இனிமேல் ரெகுலராக வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து யூடியூப்ல வந்து கிளாஸஸ் வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். அஹ் ஒரு நாள் வந்து ஆப்டிடியூடு, இன்னொரு நாள் வந்து ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து சயின்ஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி எல்லாமே வந்து ரெகுலராக ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து வீடியோஸ் வந்து போடலான்னு இருக்கோம் மக்களே. இது வந்து எந்தெந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் ஆர்ஆர்பி ஏஎல்பி, டெக்னீஷியன், அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள், இந்த எல்லா எக்ஸாமுக்குமே வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து யூஸ் ஆகும். நீங்க வந்து மறக்காம வந்து ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணுங்க சேனலை. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். இந்த டாபிக்ல ஏன் இந்த டாபிக் எடுத்தோடனே பேசிக் டாபிக் போறோம்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து எல்லா எக்ஸாம்லயும், இந்த ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம்லயும் 2 to 3 வந்து கம்பல்சரி வந்து டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து வரும். பேசிக் டாபிக் தான். பட் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து 3 கொஸ்டின் கேட்டாங்கன்னா 2 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தே சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் பென் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இதுல செட் பண்ணுவாங்க. வாங்க வந்து கான்செப்ட் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைம் அண்ட் ஒர்க்ல கான்செப்ட் வந்து சிம்பிளா ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின் குள்ள போலாம். டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம டோட்டல் ஒர்க்கை வந்து என்னென்ன எடுத்துக்கணும்னா 1 அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? டோட்டல் ஒர்க் ஆல்வேஸ் 1. இப்ப வந்து ஒருத்தர் ஏ அப்படின்றவரு ஒரு ஒர்க்கை முடிக்க வந்து 20 நாள் ஆகுது. அப்ப அவரோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/20. 20ல ஒரு பார்ட் தான் வந்து அவரோட ஒரு நாள் ஒர்க். சரிங்களா? அதே மாதிரி எஃபிஷியன்சி ஆல்வேஸ் ப்ரொபோஷனல் டு, சாரி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம் டேக்கன். இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு 2 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த டாபிக்ல ஃபார்முலா எல்லாம் எதுவும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. இந்த ஒரு 2 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து சம்குள்ள போயிடலாம். இப்ப வந்து ஒருத்தர் வந்து டைம் டேக்கன் வந்து ஏன்றவரு டைம் வந்து 20 நாள் எடுத்துக்கிறாரு ஒரு ஒர்க்கை முடிக்க. பிங்கிறவர் வந்து அதே ஒர்க்கை முடிக்க 30 நாள் எடுத்திருக்காரு. இது வந்து இவங்களோட டைம் டேக்கன். இதுல வந்து யாருக்கு வந்து எஃபிஷியன்சி அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏக்கு தான் வந்து எஃபிஷியன்சி வந்து அதிகம் பியை கம்பேர் பண்ணா. பிக்கு வந்து எஃபிஷியன்சி கம்மி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ தான் வந்து கம்மியான நாள் எடுத்துக்கிறாரு, பி வந்து அதிகமான நாள் எடுத்துக்கிறாங்க. ஸோ டைம் டேக்கன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எஃபிஷியன்சி. இங்க வந்து டைம் டேக்கன் கம்மியா இருந்தா எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். டைம் டேக்கன் அதிகமா இருந்தா எஃபிஷியன்சி வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? வாங்க கான்செப்ட் கொஸ்டின் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலா டைம் அண்ட் ஒர்க்ல வந்து டைப் வைஸ் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எல்லா டைப்புமே வந்து நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு டைப்லயுமே ஒரு 5 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஏ அண்ட் பி கேன் டூ எ ஒர்க் இன் 12 days. அப்படியே எழுதிக்கலாம். ஏ, பி இவங்க 2 பேரும் ஒரு ஒர்க்கை முடிக்க வந்து 12 நாள் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பி அண்ட் சி 15 நாள் எடுத்துக்கிறாங்க. சி அண்ட் ஏ அந்த ஒர்க்கை முடிக்க வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க? இது வந்து அவங்களோட எவ்வளோ டேஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க ஒர்க்கை முடிக்க அப்படின்ட்டு. சி அண்ட் ஏ வந்து 20 நாள் எடுத்துக்கிறாங்க ஒரு ஒர்க்கை முடிக்க. அப்போ வந்து ஏ, பி, சி டுகெதர் அந்த ஒர்க்கை முடிக்க வந்து எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏ, பி, சி 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க? இவங்களோட டோட்டல் ஒர்க் வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 3 நம்பரோட எல்சிஎம் தான் வந்து டோட்டல் ஒர்க். 12, 15, 20ஓட எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா 60. 12, 15, 20ஓட எல்சிஎம் வந்து 60. அப்போ வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எப்பவுமே டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஒர்க் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம்னா சம்மே வந்து சால்வ் பண்ணிடலாம். எஃபிஷியன்சி வந்து இப்போ வந்து இந்த டேஸை வந்து டோட்டல் ஒர்க்ல டிவைட் பண்ணா நமக்கு வந்து எஃபிஷியன்சி கிடைக்கும். 60ல 12 டிவைட் பண்ணா 5. அதே மாதிரி 15 டிவைட் பண்ணா 4. 20 டிவைட் பண்ணா 3. ஏபியோட எஃபிஷியன்சி வந்து 5, பிசியோடது வந்து 4, சிஏ ஓட எஃபிஷியன்சி வந்து 3. இப்போ வந்து சிஏ வந்து பாத்தீங்கன்னா அதிக நாள் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எஃபிஷியன்சி கம்மியா இருக்கு. ஏபி வந்து பாத்தீங்கன்னா கம்மி நாள் எடுத்துக்கிறாங்க அந்த ஒர்க்கை முடிக்க. அவங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. டைம் டேக்கன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எஃபிஷியன்சி. இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏபிசியோட 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபிசி டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு தெரிஞ்சா நம்ம வந்து ஒர்க் வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3த்தையும் ஆட் பண்ணுங்களேன். ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இவங்க 3 பேரோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5, 9, 12. இதுல வந்து ஏ வந்து பாத்தீங்கன்னா 2 டைம் இருக்கு. அதே மாதிரி பியும் வந்து 2 டைம் இருக்கு. சியும் வந்து
2 டைம் இருக்கு. நமக்கு வந்து ஏபிசியோட எஃபிஷியன்சி தான் தேவை. அப்ப டிவைடட் பை 2 பண்ணிட்டோம்னா இவங்க 3 பேரோட எஃபிஷியன்சி வந்து 6 அப்படின்னு தெரிஞ்சிடும் நமக்கு. அப்போ வந்து டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சா? 60. இந்த 60 இவங்க வந்து இவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ அதால டிவைட் பண்ணா நமக்கு வந்து ஏபிசி எத்தனை நாள்ல அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். 10 டேஸ்ல வந்து ஒர்க்கை வந்து ஏபிசி வந்து சேர்ந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். அதே மாதிரி கொஸ்டின் தான் இதுவும். இது நீங்க வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்க. புரியாதவங்க இன்னொரு வாட்டி கவனிங்க. ஏபி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 72 டேஸ். அதே மாதிரி பிசி வந்து அந்த ஒர்க்கை முடிக்க 120 டேஸ் எடுத்துக்காங்க. ஏசி வந்து அதே ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 90 நாள் எடுத்திருக்காங்க. இன் ஹவு மெனி டேஸ் ஆல் த்ரீ டுகெதர் கேன் டூ த ஒர்க்? சேம் 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா எத்தனை நாள்ல அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல வந்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கும். டோட்டல் ஒர்க் வந்து இந்த மூணுத்தோட எல்சிஎம் தான் வந்து டோட்டல் ஒர்க். எல்சிஎம் என்ன வருது? எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 90 120 எதால டிவைட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 முதல்ல இந்த ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுங்க. இந்த ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா 120 240 360. 360 வந்து இந்த ரெண்டுத்துக்குமே வந்து காமனா வந்து இந்த ரெண்டு நம்பருமே டிவைட் ஆகுது. அந்த 360 வந்து பாத்தீங்கன்னா 72ஆலுமே டிவைட் ஆகும். 72ஆல வந்து 5 முறை வந்து 360. ஸோ எல்சிஎம் வந்து 360. ஸோ இதால டிவைட் பண்ணா நமக்கு இது வந்து டோட்டல் ஒர்க்கு. எஃபிஷியன்சி வந்து இந்த நம்பரை டிவைட் பண்ணா கிடைச்சிடும். 5 120 டிவைட் பண்ணா 3 90 டிவைட் பண்ணா 4. இதான் எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து ஏபி பிசி சிஏ எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு முறை இருக்கு. நம்ம எழுதிடலாம் புரியாதவங்க. ஏபி பிசி சிஏ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணா எஃபிஷியன்சி வந்து 12. நமக்கு வந்து ஏபிசியோட எஃபிஷியன்சி அப்ப என்ன வரும்? டிவைடட் பை 2 பண்ணணும். ஏன்னா ரெண்டு ரெண்டு முறை இருக்கு எல்லாமே. ஸோ 6. டோட்டல் ஒர்க் வந்து 360 டிவைடட் பை எஃபிஷியன்சி எவ்வளோ? ஏபிசியோட எஃபிஷியன்சி 6 டிவைட் பண்ணா 60. ஸோ ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின் போலாம். A particular job can be completed by a team of 10 men in 12 days. The same job can be completed by a team of 10 women in 6 days. How many days are needed to complete the job if the two teams work together? ஓகே, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஜாபா அந்த ஜாபை வந்து 10 மென் வந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னா 12 நாள்ல முடிக்கிறாங்க. அதே ஒர்க்கை வந்து 10 விமன் வந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னா 6 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? The same job can be completed by a 10 women in 6 days. How many days are needed to complete the job if the two teams work together? 10 men and 10 women சேர்ந்து ஒர்க் பண்ணா இந்த ஜாபை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. 10 மென்னுக்கு வந்து 12 நாள் ஆகுது. அப்போ வந்து ஒரு மென்னுக்கு வந்து 120 நாள் ஆகும். கரெக்டா? 10 மென்னுக்கு வந்து இந்த ஒர்க்கை முடிக்க எவ்வளவு நாள் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 12 நாள் ஆகுது. டோட்டல் ஒர்க் வந்து இதுதான் வந்து நம்ம எழுதுறது தான் வந்து டோட்டல் ஒர்க். 10 மென்னுக்கு வந்து 12 நாள் ஆகுது. 10 விமனுக்கு வந்து அந்த ஒர்க்கை முடிக்க வந்து 6 நாள் ஆகுது. ஸோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. நம்ம டோட்டல் ஒர்க் முதல்ல கண்டுபிடிக்கணும். 120 men equal to 60 women. ஸோ men by women. எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம்னாலே சம்மே நம்ம சால்வ் பண்ண மாதிரி. ஸோ 60 by 120 1/2 இதை அடிச்சோம்னா ஸோ மென்னோட எஃபிஷியன்சி வந்து 1, விமனோட எஃபிஷியன்சி வந்து 2 அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடணும். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் ஒர்க் இதுதானே டோட்டல் ஒர்க். ஸோ இதுல ஏதாவது ஒண்ணுத்துல இங்க வந்து மென்னோட எஃபிஷியன்சியை சப்ஸ்டியூட் பண்ணி டோட்டல் ஒர்க் கண்டுபிடிங்க. அப்படி இல்லைன்னா இங்க விமனோட எஃபிஷியன்சியை சப்ஸ்டியூட் பண்ணி டோட்டல் ஒர்க் கண்டுபிடிங்க. நான் வந்து இங்க மென்னோட இதுல வந்து எஃபிஷியன்சியை சப்ஸ்டியூட் பண்ணி டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறேன். 10 இன்டூ மென்னோட எஃபிஷியன்சி 1. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 120. இந்த டோட்டல் ஒர்க்கை 10 men plus 10 women சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 மென்னோட எஃபிஷியன்சி என்ன? 1 பிளஸ் 10 விமனோட எஃபிஷியன்சி என்ன? 2. ஸோ இதை சால்வ் பண்ணா என்ன வருது?
10 + 20 30 வருதா? ஸோ இதுதான் வந்து இவங்க 10 மென் அண்ட் 10 விமனோட எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் வந்து 120. 120 இவங்க இந்த எஃபிஷியன்சில ஒர்க் பண்ணா 4 டேஸ்ல ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்ஷன் 1. எந்த ஒரு டைம் அண்ட் ஒர்க்ல எந்த ஒரு சம் எடுத்துக்கிட்டாலும் டோட்டல் ஒர்க் எஃபிஷியன்சி இது இருந்தா நம்ம வந்து ஆன்சர் வந்து எடுத்துடலாம். அடுத்து A can do a work in 6 days, B in 9 days. How many days will both take together to complete the work? ஓகே, A வந்து ஒரு ஒர்க்கை முடிக்க 6 நாள் எடுத்துக்கிறாங்க, B வந்து அதே ஒர்க்கை முடிக்க 9 நாள் எடுத்திருக்காங்க. ஹவு மெனி டேஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து பேசிக் சம். இந்த ஏஎல்பி ப்ரிலிம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம் தான் வரும். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் ப்ரிலிம்ஸ்ல வந்து இந்த மாதிரி சம் தான் வரும். மெயின்ஸ்ன்னு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டஃபா கேட்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மெயின்ஸ் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. இந்த கான்ஸ்டபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின் வரும். ஏன்னா கான்ஸ்டபிள் வந்து டைரக்டா வந்து மெரிட் லிஸ்ட். ஸோ வந்து ப்ரீயே வந்து கொஞ்சம் இந்த ஏஎல்பியை கம்பேர் பண்ணும்போது டஃபா தான் இருக்கும். ஸோ இது வந்து டேஸ். ஏ வந்து 6 நாள்ல ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க, அதே ஒர்க்கை பி வந்து 9 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன தேவை? டோட்டல் ஒர்க் வந்து தேவை. முதல்ல நான் எழுதுற கான்செப்ட் எழுதுற அந்த இதே ப்ரொசீஜர்ல எழுதிக்கும். இந்த ப்ரொசீஜர்ல எழுதிட்டீங்கனாலே நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க். எல்சிஎம் வந்து 18. அப்ப டோட்டல் ஒர்க் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு 18ன்னு. டைம் டேக்கன் வந்து பாத்தீங்கன்னா சாரி இது எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணா எஃபிஷியன்சி கிடைச்சிடும். ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி வந்து 2. ஸோ இந்த இந்த ஒர்க்கை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ அண்ட் பி சேர்ந்து ஒர்க் பண்ணா. ஸோ எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கணும். 5 ஆட் பண்ணா 3.6. 3 முறை 15, அதுக்கப்புறம் ஒரு 3 மிச்சம் இருக்கு, அது வந்து 0.6. ஸோ 3.6 ஆப்ஷன் 3.6 ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின், AB can do a piece of work in 10 days, BC in 15 days, CA in 20 days. ஓகே, ஏபி வந்து ஒரு ஒர்க்கை முடிக்க வந்து 10 நாள் எடுத்துக்கிறாங்களாம், அதே ஒர்க்கை முடிக்க பிசி வந்து 15 நாள் எடுத்துக்கிறாங்களாம், அதே ஒர்க்கை முடிக்க சிஏ வந்து 20 நாள் எடுத்துக்கிறாங்களாம். அப்ப சி மட்டும் அந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. வழக்கம் போல நம்ம வந்து டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் ஒர்க் வந்து 3தோட எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 60. ஸோ எஃபிஷியன்சி ஏவோட எஃபிஷியன்சி 6, 10 இதால டிவைட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 15 60ஆல டிவைட் பண்ணா பியோட எஃபிஷியன்சி கிடைச்சிடும், 20 60ஆல டிவைட் பண்ணா சியோட எஃபிஷியன்சி கிடைச்சிடும். ஸோ சி மட்டும் இந்த ஒர்க்கை இந்த 60 ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நமக்கு சியோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சம் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். கரெக்டா? இப்ப வந்து பாருங்க, இது எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பிசி பிளஸ் சிஏ எவ்வளவு வருது? இவங்க ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி வந்து 7. ஸோ நமக்கு ஏபியோட எஃபிஷியன்சி இருக்கு. ஏபியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 6. இங்க வந்து இதுல வந்து இந்த ஏபியை வந்து கழிங்க. ஏபியை கழிச்சுட்டா 7ல 6 கழிச்சுட்டா 1 வருது. இந்த 1 வந்து யாரோட எஃபிஷியன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபியை கழிச்சுட்டா இங்க என்ன இருக்கு? இதுல 2C தான் இருக்கு. பட் 2C இதோட எஃபிஷியன்சி 1. அப்ப சியோட எஃபிஷியன்சி எனக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு? 0.5ன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? சியோட எஃபிஷியன்சி நான் ஈஸியா கண்டுபிடிச்சேன். இதுல ஏதோ ஒரு இதை வந்து எடுத்து நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. அப்படி இல்லையா, நீங்க இது ரெண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு எடுத்துக்கோங்க. ஏபி பிசி இவங்க ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணா 10. சிஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3. ஸோ இதுல வந்து சிஏவோட எஃபிஷியன்சியை கழிச்சிட்டிங்கன்னா எனக்கு வந்து 2பியோட எஃபிஷியன்சி வந்து 7 அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ வந்து பியோட எஃபிஷியன்சி 3.5. கரெக்டா? இதை 2 கீழே கொண்டு வந்துட்டா எனக்கு பியோட எஃபிஷியன்சி 3.5. நீங்க பிசியோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க. இந்த லைன்ல பிசியோட எஃபிஷியன்சி வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பியோட எஃபிஷியன்சி 3.5ன்னு தெரிஞ்சிச்சுன்னா சியோட எஃபிஷியன்சி எவ்வளவு வரும்? 0.5 தான் வரும். ஸோ நான் டைரக்டா சி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி போனேன். சரிங்களா? இது வந்து சுத்தா நமக்கு போகும். பியோட கண்டுபிடிச்சா அடுத்த சி கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிச்சாலும் சியோட எஃபிஷியன்சி 0.5. இப்போ டோட்டல் ஒர்க் வந்து 60, பியோட எஃபிஷியன்சி 0.5னா சி வந்து அந்த ஒர்க்கை முடிக்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 120 நாள் எடுத்துக்கிறாரு. 120 டேஸ். ஸோ ஆப்ஷன் இங்க இருக்கு பாருங்க, 120 டேஸ். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்புறம் டைப் 2. இந்த கொஸ்டின்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. AB can do a work in 18 and
24 days respectively. They worked together for 8 days and then A left. The remaining work was finished by B in. Okay. A வந்து ஒரு ஒர்க்கை வந்து முடிக்க 18 நாள் எடுத்துக்கிறாராம். B வந்து அதே ஒர்க்கை முடிக்க 24 நாள் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஏபி சேர்ந்து வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 8 நாள் ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ஏ வந்து வெளியே போயிடுறாரு. பி மட்டும் ரிமைனிங் ஒர்க்கை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 8 நாள் வேலை பார்த்துறாங்க. ரிமைனிங் ஒர்க்கை பி எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. வழக்கம் போல டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ஒர்க் வந்து எல்சிஎம். ஸோ எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 4, பியோட எஃபிஷியன்சி 3. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க? 8 நாள் ஒர்க் பண்றாங்க. டோட்டல் எஃபிஷியன்சி 7. 8 நாள்ல அப்ப எத்தனை ஒர்க்கை முடிப்பாங்க? 7 × 8 56 ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. அப்ப 56 டோட்டல் ஒர்க் வந்து எனக்கு 72. 72ல 56 போயிடுச்சுன்னா எனக்கு ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? 16 தான் ரிமைனிங் ஒர்க். இந்த 16 ஒர்க்கை பி மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி மட்டும் முடிச்சா 5 1.3 நாள் ஆகும். 5 நாள் பிளஸ் 1.1/3. ஸோ ஆப்ஷன் வந்து இங்க பை வரும். 5 1/3 டேஸ். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின். A can do a piece of work in 12 days. B can do it in 18 days. ஓகே, ஒரு ஒர்க்கை முடிக்க ஏக்கு வந்து 12 நாள் ஆகுது. அதே ஒர்க்கை முடிக்க பிக்கு வந்து 18 நாள் ஆகுது. தே ஒர்க் டுகெதர் ஃபார் 2 days அண்ட் தென் ஏ லீவ்ஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து 2 நாள் ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறமா யார் வெளியே போயிடுறது? டுகெதர் 2 நாள் ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ஏ வந்து வெளியே போயிடுறாரு. பி மட்டும் அந்த ஒர்க்கை ரிமைனிங் ஒர்க்கை நல்லா பாத்துக்கோங்க. ரிமைனிங் ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் எடுத்துக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாடல்ல சால்வ் பண்ணுங்க. டோட்டல் ஒர்க் இதை வந்து சால்வ் பண்ணி, இந்த கொஸ்டின் வந்து நான் சால்வ் பண்ணல, நீங்க சால்வ் பண்ணுங்க. சேம் மெத்தட் தான். சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். அடுத்த கொஸ்டின் போலாம் வாங்க. ஏபி கேன் டூ எ ஜாப் இன் 6 and 12 days respectively. They began the work together, but A leaves after 3 days. Then the total number of days needed for completion of the work is. Okay. இங்க வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஏ வந்து ஒரு ஒர்க்கை முடிக்க 6 நாள் எடுத்துக்கிறாரு. அதே ஒர்க்கை முடிக்க பி வந்து 12 நாள் எடுத்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா தான் ஒர்க் பண்றாங்க. ஒன்னா வந்து ஒர்க் பண்றாங்க. எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க? 3 நாள் வந்து ஒன்னா ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ஏ வந்து வெளியே போயிடுறாரு. தென் த டோட்டல் நம்பர், இதுக்கு முன்னாடி ஏ வெளியே போயிட்டாரு. ரிமைனிங் ஒர்க்கை பி எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா ரிமைனிங் ஒர்க்கை பி பாக்குறாரு. பட் டோட்டலா இந்த ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் ஆகிருச்சு? டோட்டலா இந்த ஒர்க்கை முடிக்க எவ்வளவு நாள் ஆகிருச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கொஸ்டின். ஸோ அதே மாதிரி டோட்டல் ஒர்க் வந்து முதல்ல கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ஒர்க் வந்து இந்த ரெண்டுத்தோட எல்சிஎம். ஸோ 12. எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 2 1. ரெண்டு பேரும் சேர்ந்து 3 நாள் ஒர்க் பண்றாங்க. 3 daysல எத்தனை ஒர்க் முடிக்கிறாங்க? ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 3. ஸோ 3 நாள்ல 3 3 ஒரு நாளோட எஃபிஷியன்சி 3. அப்போ 3 நாள்ல வந்து 9 ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க. ரிமைனிங் எத்தனை ஒர்க் இருக்கு? டோட்டல் 12 ஒர்க். 9 ஒர்க் போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 3 ஒர்க் இருக்கு. இந்த 3 ஒர்க்கை யார் மட்டும் தான் பாக்குறா? பி மட்டும் தான் பாக்குறாரு. பியோட எஃபிஷியன்சி வந்து 1. ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்னா பிக்கு வந்து இந்த 3 ஒர்க்கை முடிக்க 3 நாள் ஆகும். இப்போ டோட்டல் ஒர்க் எத்தனை நாள்ல முடிக்கப்பட்டது? 6 நாள்ல, 6 days. ஸோ ஆப்ஷன் 3ல இருக்கு பாருங்க, 6 days. அடுத்து AB can do a piece of work in 30 days and BC can do the same work in 24 days. CA can do it in 20 days. They all work together for 10 days. When BC leave, when இல்ல, ஓகே, இது when இல்ல then. ஏபி வந்து ஒரு ஒர்க்கை முடிக்க வந்து 30 நாள் எடுத்துக்கிறாங்க. அதே ஒர்க்கை முடிக்க பிசி வந்து 24 நாள் எடுத்துக்கிறாங்க. அதே ஒர்க்கை முடிக்க சிஏ வந்து பாத்தீங்கன்னா 20 நாள் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஏபிசி they all work together for 10 days. they all work together for 10 days. 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க? 10 நாள் ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பியும் சியும் வெளியே போயிடுறாங்க. ஏ மட்டும் ரிமைனிங் ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி டேஸ்
more will A take to finish the work. ஓகேங்களா, அதே கான்செப்ட். ஸோ எல்சிஎம் வந்து என்ன வருது? எல்சிஎம் வந்து 120 120 அதுதான் வந்து டோட்டல் ஒர்க். ஸோ எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 4 5 6. ஸோ இது வந்து 2, இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஏபிசியோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஏ வந்து 2 முறை இருக்கு, பி வந்து 2 முறை இருக்கு, சி 2 முறை இருக்கு. ஸோ வந்து 2 டைம்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி எவ்வளோ? 6 10 15. அப்ப ஏபிசியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? டிவைடட் பை 2 பண்ணிட்டோம்னா 7.5. 3 பேரும் சேர்ந்து 10 நாள் ஒர்க் பண்றாங்க. 10 நாள், ஒன் டேவோட எஃபிஷியன்சி வந்து 10. இப்போ 10 நாள் ஒர்க் பண்ணா 75 ஒர்க்கை வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? டோட்டல் ஒர்க் வந்து 120. அதுல வந்து 75 ஒர்க் வந்து 10 நாள்ல முடிச்சிட்டாங்க. ரிமைனிங் எவ்வளவு ஒர்க் இருக்கு? 45 ஒர்க் இருக்கு. இந்த 45 ஒர்க்கை ஏ வந்து எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்போ வந்து நமக்கு வந்து ஏவோட எஃபிஷியன்சி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபிசியோட எஃபிஷியன்சி வந்து 7.5. இதுல வந்து நம்ம பிசியோட எஃபிஷியன்சி கழிச்சா ஏவோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிடும்ல. பிசியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 5. ஸோ அப்போ கழிச்சிட்டோம்னா நமக்கு ஏவோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு 2.5. ஸோ 45/2.5 10 18 டேஸ்ல வந்து ஏ வந்து ரிமைனிங் ஒர்க்கை முடிப்பாரு. ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட், A, B can together finish a work in 30 days. They worked together for 20 days and then B left. After another 20 days, A finished the remaining work. In how many days A alone can finish the job? Still புரியலையே. A, B can together finish a work in 30 days. A, B சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்க 30 நாள் எடுத்துக்கிறாங்களாம். They worked together for 20 days and then B left. Okay. ஏபி வந்து ஒரு ஒர்க்கை முடிக்க வந்து 30 நாள் எடுத்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா வந்து 20 நாள் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஓகே, இவங்க 2 பேரும் ஆக்சுவலா அந்த ஒர்க்கை முடிக்க வந்து இவங்களுக்கு வந்து 30 நாள் ஆகுது. பட் 20 நாள் ஒர்க் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பி வந்து வெளியே போயிடுறாரு அப்படின்றாங்க. ஏ ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க். ஓகே, அந்த ரிமைனிங் ஒர்க்கை ஏ வந்து ஃபினிஷ் பண்றாரு. ஓகே, ரிமைனிங் ஒர்க்கை ஏ ஃபினிஷ் பண்றாரு. இன் ஹவு மெனி டேஸ் ஏ அலோன் கேன் ஃபினிஷ் த ஜாப்? ஓகேவா? கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஆக்சுவலா ஒரு ஒர்க்கை முடிக்க ஏபிக்கு வந்து 30 நாள் ஆகுதான். பட் வந்து 20 நாள் தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ஒரு ஒர்க்கை முடிக்க 30 நாள் ஆகுது. 20 நாள் ஒர்க் பண்ணா அவங்க வந்து 3ல 2 பாகம் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? அப்போ வந்து 66.66, அதாவது 100% ஒர்க் வந்து 30 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப 20 நாள்ல அவங்க வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 66.66% ஒர்க் வந்து அவங்க முடிச்சிருப்பாங்க. ரிமைனிங் வந்து அவங்க முடிக்க வேண்டிய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 33.33% ஆஃப் ஒர்க் தான் வந்து அவங்க முடிக்கணும் அவங்க. ஓகேங்களா? இந்த ஒர்க்கை வந்து பி வந்து அதுக்கப்புறம் வெளியே போயிட்டாராம். ஏ மட்டும் முடிக்கிறாங்களாம் அந்த ஒர்க்கை. ஏ மட்டும் இந்த 33% ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏக்கு 20 நாள் ஆகுதான். ஏ மட்டும் பண்றதுக்கு ஏக்கு வந்து 20 நாள் ஆகுதான். அப்ப ஏக்கு டோட்டல் ஒர்க்கை முடிக்க வந்து 60 டேஸ் ஆகுது. 100% ஆஃப் ஒர்க்கை முடிக்க ஏக்கு வந்து 60 டேஸ் ஆகுது. கரெக்டா? இதை ஏக்கு வந்து 60 டேஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து எஃபிஷியன்சி எடுத்துடலாம் வழக்கம் போல. ஏபிக்கு வந்து 30 நாள் ஆகுது. ஓகேங்களா? அப்போ வந்து ஏக்கு வந்து ஒர்க் முடிக்க 60 நாள் ஆகுது. டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் ஒர்க் வந்து 60. எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 2 1. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 1னா இப்போ பியோட எஃபிஷியன்சியும் என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ ஏ மட்டும் இந்த ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 60 பை ஏவோட எஃபிஷியன்சி 1. ஸோ 60 1ஆல் டிவைட் பண்ணா 60 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின், டைப் 3. If 6 men and 8 boys can do a work in 10 days, 26 men and 48 boys can do the same work in 2 days. Then the time taken by 15 men and 20 boys do the same type of work will be. Okay. 6 men and 8 பாய்ஸ் ஒரு ஒர்க்கை முடிக்க வந்து எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க? 10 நாள் எடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டோட்டல் ஒர்க். சரிங்களா?
அதே ஒர்க்கை முடிக்க 26 மென் 48 பாய்ஸ் வந்து எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க? 2 டேஸ் எடுத்திருக்காங்க. நம்மள என்ன கேக்குறாங்க? இந்த அதே சேம் ஒர்க்கை 15 மென் 20 பாய்ஸ் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். பாய்ஸோடது மென்னோடது எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அந்த எஃபிஷியன்சி இந்த ஏதாவது ஒரு இதுல சப்ஸ்டியூட் பண்ணி டோட்டல் ஒர்க் எடுத்துரும். ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க, 10 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, 60 men 80 பாய்ஸ் ஈக்குவல் டு இங்க 2 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 52 இந்த சைடு வந்துச்சுன்னா 8 men, 80 அந்த சைடு போயிடுச்சுன்னா 16 பாய்ஸ். ஸோ மென் பை பாய் 16/8 அதை அடிச்சோம்னா 2/1. எனக்கு வந்து மென்னு பாயோட எஃபிஷியன்சி வந்து தெரிஞ்சிருச்சு. இதுல வந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ்ல நான் இந்த சென்டென்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு டோட்டல் ஒர்க் வந்து கிடைச்சிரும். ஸோ 6 2 plus 8 into 1 into 10, 12 plus 8 20 into 10. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து எனக்கு வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. டோட்டல் ஒர்க் வந்து 200. ஸோ இந்த 200 15 men 20 பாய்ஸ் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்க வந்து எஃபிஷியன்சி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மென்னோட எஃபிஷியன்சி வந்து 2 பிளஸ் பாயோட எஃபிஷியன்சி வந்து 1. ஸோ 30 plus 2 50. ஸோ 200/50 பண்ணோம்னா 4 டேஸ்ல முடிச்சிருவாங்க. ஸோ ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின். Five men can do a piece of work in 6 days, while 10 women can do it in 5 days. In how many days can 5 women and 3 men do it? ஓகே, 5 மென்னுக்கு வந்து ஒரு ஒர்க்கை முடிக்க 6 நாள் ஆகுதும். அதே ஒர்க்கை முடிக்க 10 விமனுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 5 டேஸ் ஆகுதும். அதே ஒர்க்கை முடிக்க இன் ஹவு மெனி டேஸ் 5 விமன் 3 மென் அந்த ஒர்க்கை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஒர்க்கை முடிக்க 5 மென்னுக்கு வந்து 6 நாள் ஆகுது. 5 மென்னுக்கு 6 நாள் ஆகுதுன்னா 5 மென் இருக்கிறதால 6 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு மென்னுக்கு வந்து அந்த ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த 5 அப்படியே மல்டிபிள் பண்ணா கிடைச்சிடும், 30 நாள் ஆகும். 5 பேர் இருக்கிறதால சீக்கிரமா முடியுது. அப்போ ஒருத்தர் பார்த்தா அந்த 5 மடங்கு அப்படியே எடுக்கும். அதே மாதிரி 10 விமனுக்கு 5 நாள்னா ஒரு விமனுக்கு எத்தனை நாள் ஆகும்னு பாத்தீங்கன்னா இது அப்படியே 10 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 50 நாள் ஆகும் ஒரு விமனுக்கு. கரெக்டா? ஸோ மென்னு விமனோட டேஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சா? எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம்ல. டேஸ் இன்வெர்ஸ். ஸோ எஃபிஷியன்சி வந்து டோட்டல் ஒர்க். அப்படி இல்லைன்னா எஃபிஷியன்சி வந்து நம்ம இப்படி கண்டுபிடிச்சிடலாம். டைம் டேக்கன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு போட்டு கூட இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மென் பை விமன் 30/15 இருக்கா, டைம் டேக்கன் அடிச்சோம்னா 3/5 வருதா. ஸோ டைம் டேக்கன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சில. ஸோ அதை அப்படியே ரிவர்ஸ் தலைக்கீழி பண்ணிக்கோங்க. 3/5. மென்னோட எஃபிஷியன்சி 3, விமனோட எஃபிஷியன்சி வந்து மென்னோட எஃபிஷியன்சி 5, விமனோட எஃபிஷியன்சி வந்து 3. தனியா எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு டோட்டல் ஒர்க் வந்து கிடைச்சிடும். எங்க சப்ஸ்டியூட் பண்ணா டோட்டல் ஒர்க் கிடைக்கும்? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இல்ல இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, டோட்டல் ஒர்க் வந்து கிடைச்சிடும். 5 மென்னுக்கு வந்து 6 நாள் ஆகுது. இதான் வந்து டோட்டல் ஒர்க். மென்னோட எஃபிஷியன்சி வந்து 5. ஸோ 5 5 25 into 6 150. ஸோ இந்த இடத்துலயும் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க டோட்டல் ஒர்க் கட் ஆகுதான்னு. 10 விமனுக்கு வந்து 5 டேஸ் ஆகுது. ஸோ 10 இன்டூ விமனோட எஃபிஷியன்சி 3 இன்டூ 5 30. இப்போ வந்து டோட்டல் ஒர்க் வந்து கரெக்ட். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 150. இந்த 150 ஒர்க்கை வந்து 5 விமன் 3 மென் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 5 விமனோட எஃபிஷியன்சி 3, 3 மென்னோட எஃபிஷியன்சி 5. ஸோ 15 + 15 30. 30ஆல டிவைட் பண்ணணும். 5 டேஸ். 5 டேஸ்ல வந்து முடிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் 2. இஃப் 3 men, இது வந்து ஒரே டைப்புக்குள்ளேயே டிஃப்ரெண்டான வந்து கொஸ்டின் வந்து வச்சிருக்கேன். நீங்க வந்து ரிப்பீட்டடா இதே மாடல்ல வந்து நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணது புரியலன்னா வேல்யூ மாத்தி வச்சு சால்வ் பண்ணி பாருங்க. இல்லைன்னா
புக் வாங்கி வச்சிருக்கீங்க ஆப்டி அதுல டைம் அண்ட் ஒர்க்ல வந்து இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க புக்ல போய் சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். எல்லா டைப்லயுமே வந்து நிறைய கொஸ்டின் போட்டுட்டு இருந்தேன்னா எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினும் வந்து கவர் பண்ண முடியாது. இஃப் 3 men or 6 women கேன் டூ எ ஒர்க் இன் 16 days, 3 men ஆர் 6 women ஒரு ஒர்க்கை முடிக்க 16 நாள் எடுத்துக்கிறாங்களாம். ஓகேங்களா? ஹவு மெனி டேஸ் கேன் 12 men அண்ட் 8 women அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 3 menக்கு வந்து 16 நாள் ஆகுது. இல்லைன்னா 6 womenக்கும் வந்து எத்தனை நாள் தான் ஆகுது? 16 நாள் தான் ஆகுது. 16 நாள் தான் ஆகுது. ஸோ இப்போ வந்து சால்வ் பண்ணுங்க. இதுதான் வந்து டோட்டல் ஒர்க். 48 men is equal to 6 16 பண்ணா 96 women. ஸோ men by women சால்வ் பண்ணா 96 by 48 வருமா? ஸோ 2/1 எஃபிஷியன்சி வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதுல ஏதாவது ஒரு இதுல சப்ஸ்டியூட் பண்ணா டோட்டல் ஒர்க் வந்து கிடைச்சிடும். நான் இப்போ வந்து மென்னோட சப்ஸ்டியூட் பண்றேன். இங்க 2 சப்ஸ்டியூட் பண்றேன். 2 into 3 are 6, 6 into 16. ஸோ 96 தான் வந்து என்னோட டோட்டல் ஒர்க்கு. இந்த டோட்டல் ஒர்க்கை வந்து 12 men 8 women எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னு கேட்குறான். மென்னுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, விமனுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 24 plus 8 32. ஸோ 96 by 32 is equal to 3 daysல வந்து முடிச்சிருவாங்க. அடுத்த கொஸ்டின். A man, a woman and a boy can complete a job in 3, 4, 12 days respectively. How many boys must assist one man and one woman to complete the job in 1/4 of a day? ஒரு மேனுக்கு வந்து ஒரு ஒர்க்கை முடிக்க வந்து 3 நாள் ஆகுது. அதே ஒர்க் வந்து முடிக்க ஒரு உமனுக்கு வந்து 4 நாள் ஆகுது. அதே ஒர்க்கை முடிக்க இது வந்து டேஸ் டைம் டேக்கன். அதே ஒர்க்கை முடிக்க ஒரு பாய்க்கு வந்து 12 நாள் ஆகுது. சரிங்களா? பட் டோட்டல் ஒர்க் வந்து என்னன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 12 தான். அதோட எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க். ஸோ எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 4. இதெல்லாம் 3 டிவைட் பண்ண 4, 12ல 4 டிவைட் பண்ண 3, 12ல 12 டிவைட் பண்ணா 1. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சியும் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, how many boys must assist one man and one woman to complete the job in 1/4 of a day? ஓகே, டோட்டல் ஒர்க் வந்து 12. இங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்களாம்? ஒரு மேன் ஒரு விமன் வேலை செய்யறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் எத்தனை பாய் வேலை செஞ்சா ஒரு மேன் ஒரு விமன் வேலை செய்யறாங்கட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பாய்ஸ் வேலை செஞ்சா இந்த ஒர்க்கை வந்து 1/4 டேல வந்து முடிப்பாங்க. அதாவது கால்வாசி டே தான் எடுத்துக்கணும். 1/4 ஆஃப் த டே. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அதாவது 0.25 டேஸ்ல வந்து முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 0.25 வரணும்னா 1/4 வரணும்னா என்ன பண்ணணும்? இங்க இதை 12, இங்க 4 வரணும்னா 48 வரணும். ஸோ இந்த இடத்துல வந்து 48 வரணும். 1 man plus 1 woman plus பாய்ஸோட இந்த கொஸ்டின் மார்க் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 48 வரணும். 12 1னா 4 வந்து எவ்வளோ? 48. ஸோ மேனோட எஃபிஷியன்சி என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கு? 4. ஸோ 1 into 4 4. இதே மாதிரி விமனோட எஃபிஷியன்சி என்ன? 3. அதையும் சப்ஸ்டிட் பண்றோம். பாயோட எஃபிஷியன்சி என்ன? 1. 1 into கொஸ்டின் மார்க். ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த இடத்துல ஆட் பண்ணி அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ இந்த 1 ஏல கழிச்சிட்டா என்ன வரும்? 41. ஸோ அப்போ கொஸ்டின் மார்க் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 41 தான் வந்து ஆன்சர். 41 இருக்கா? அந்த பாருங்க. அடுத்த கொஸ்டின். If 16 men or 20 women can do a piece of work in 25 days, in what time will 28 men and 15 women do it? ஓகே, இதுக்கு முன்னாடி இதே டைப்ல ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினும் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதே மாடல்ல. ஸோ டைப் 4 இப்ப A can do a work in 15 days, B வந்து 20 daysல முடிக்கிறாங்க. If they together work on it for 4 days, then the fraction of work that is left. ஓகே, ஒரு ஒர்க்கை முடிக்க ஏக்கு வந்து 15 நாள் ஆகுது. அதே ஒர்க்கை முடிக்க பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 நாள் ஆகுது.
சரிங்களா? அவங்க 2 பேரும் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்றாங்க. அப்புறம் மீதி எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் ஒர்க் வந்து இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. டோட்டல் ஒர்க் வந்து எல்சிஎம் எஃபிஷியன்சி வந்து 4, 2 பேரும் சேர்ந்து 7 டோட்டல் எஃபிஷியன்சி. ஸோ 4 நாள்ல ஒர்க் பண்ணா 28 ஒர்க்கு முடிச்சிடறாங்க. மீதி எவ்வளவு ஒர்க் இருக்கு? 60ல 28 போச்சுன்னா மீதி 32 ஒர்க் இருக்கு. அப்ப எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் ஒர்க் வந்து மிச்சம் இருக்கு? 32 அடிச்சோம்னா 4ஆல அடிக்கலாம். 8 முறை 15 முறை. ஸோ இது 8/15 ஆஃப் த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்கு. A can cultivate இது வந்து 2/5 2/5 of the land in 6 days. B can cultivate 1/3 of the land in 1/3 of the same land in 10 days. Working together A and B can cultivate 4/5 of the land in. Okay. A வந்து 5ல 2 பாகம் லேண்ட் முடிக்க வந்து 20 நாள் எடுத்துக்கிறான். சரி 6 நாள் எடுத்துக்கிறாங்க. 5ல 2 பாகம்னா 40% ஆஃப் லேண்ட் ஒர்க்கை பார்க்கறதுக்கு வந்து 6 நாள் எடுத்துக்கிறாங்க A. அதே மாதிரி B வந்து 3ல ஒரு பாகம் 33.33% ஆஃப் லேண்டை வந்து கல்டிவேட் பண்ண வந்து 10 நாள் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 40%க்கு வந்து 6 நாள் எடுத்துருக்காங்க. இப்போ வந்து 100% ஆஃப் ஒர்க்கை முடிக்க வந்து ஏக்கு வந்து எவ்வளவு நாள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 40% 4னா சாரி 40% 6னா 100% எவ்வளோ? ஸோ 0க்கு 0 அடிச்சிடலாமா? 4 அடிச்சோம்னா 2ஆல 2 முறை 10 அடிச்சோம்னா 5 முறை. ஸோ 2 வந்து ஒரு முறை அடிக்கலாம், இங்க 3 முறை அடிக்கலாம். 3 × 5 15. ஸோ ஏக்கு வந்து 15 நாள் ஆகுது. பிக்கு வந்து 3ல ஒரு பாகம் முடிக்கிறதுக்கு வந்து 10 நாள் ஆகும். அப்ப 3 பாகம் முடிக்கிறதுக்கு வந்து 30 நாள் ஆகும். ஏ பி டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளவு நம்ம ஏதாச்சும் கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் ஒர்க் அதே மாதிரி எஃபிஷியன்சி ஏவோட எஃபிஷியன்சி வந்து 2, பியோட எஃபிஷியன்சி வந்து 1. ஸோ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணும்? 2 பேரும் சேர்ந்து 4/5 ஆஃப் த லேண்ட் வந்து அதாவது 5ல 4 பாகம் லேண்ட்ல வந்து ஒர்க் பண்ண எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து 5 பாகம், இதுல 4 பாகம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 24. இந்த 24 ஒர்க்கை முடிக்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3. அப்ப 8 டேஸ்ல முடிச்சிருவாங்க. 8 டேஸ்ல கல்டிவேட் பண்ணிடுவாங்க. ஆப்ஷன் 3. A does 4/5 of a piece of work. இது வந்து 4/5 of the piece of the work in 20 days. He then calls in B and they finish the remaining work வந்து 3 days. How long B alone will take to do the whole work? A வந்து 5ல 4 பாகம் ஒர்க் வந்து 20 நாள்ல முடிக்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து பியோட ஹெல்ப்பை கேட்கிறாரு. ஏபி சேர்ந்து ரிமைனிங் அதாவது 5ல ஒரு பாகம் ஒர்க் வந்து 3 நாள்ல முடிக்கிறாங்க. சரிங்களா? அதே ஒர்க் அதாவது டோட்டல் ஒர்க் வந்து பி மட்டும் பார்த்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஏக்கு வந்து அப்போ 100% ஆஃப் த ஒர்க் முடிக்க 80% ஆஃப் த ஒர்க் முடிக்க 20 நாள், 100% ஆஃப் த ஒர்க் முடிக்க 25 நாள் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி ஏ பிக்கு 20% ஆஃப் த ஒர்க் 5ல ஒரு பாகம்ன்றது 20% ஆஃப் த ஒர்க் முடிக்க 3 நாள்னா 100% ஆஃப் த ஒர்க் முடிக்க 15 நாள். ஸோ இதை வச்சு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் ஒர்க் வந்து 75 எல்சிஎம். எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 3, 5. ஸோ இங்க ஏக்கு வந்து 3ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து ஏ பிக்கு 5 வருதுன்னா அப்ப பியோட எஃபிஷியன்சி வந்து 2. ஸோ பி மட்டும் இந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேக்குறாங்க டோட்டல் ஒர்க்கை. ஸோ 37 நாள்ல முடிப்பாங்க. ஆப்ஷன் 1. A can finish a work in 18 days. B can do the same work in half the time taken by A. ஓகே. ஏ வந்து ஒரு ஒர்க்கை முடிக்க 18 நாள் எடுத்துக்கிறாங்க. பி வந்து பாதி டைம் தான் எடுத்துக்கிறாங்க. ஏ முடிக்கிற டைம் வந்து அப்ப பி வந்து 9 நாள் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாள்ல எத்தனை பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. டோட்டல் ஒர்க் வந்து எல்சிஎம் எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 1, 2. 2 பேரும் சேர்ந்து 18ல ஒரு நாளைக்கு வந்து 18ல 3 ஒர்க் தான் வந்து அவங்க முடிக்கிறாங்க. கரெக்டா? இப்போ வந்து 6ல ஒரு பாகம் ஒர்க் தான் வந்து ஒரு நாள்ல வந்து அவங்க கம்ப்ளீட் பண்றாங்க.
ஸோ அடுத்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இதுல வந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டி ஆஃப் சம் வந்து டைம் அண்ட் ஒர்க்ல பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோல வந்து நம்ம ரீசனிங், ரயில்வேக்கு தேவையான ரீசனிங், அதுக்கப்புறமா சயின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா ஹிஸ்டரி, பாலிட்டி எல்லாமே வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து இனிமே வந்து சேனல்ல வரும். மறக்காம வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. நான் சொன்ன அந்த 2 கொஸ்டினுக்கு அதே மாதிரி சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட்ல போடுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் மக்களே. பாய், டேக் கேர்.